சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு புது ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். சௌசௌ வித்தவுட் ஆனியன் கார்லிக் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். இது வந்து நல்லா நிறைய அரைச்சிக்கிறது தான். இது வந்து பாருங்க, சௌசௌவை ஒரு சௌசௌ இதை வந்து கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், இது எண்ணெய் ஒரு நிமிஷம் காயறதுக்குள்ள இதில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க அரைக்கிறதுக்கு வந்து பாருங்க, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், நல்லா ஒரு அரை மூடி தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை சட்னி பண்ணுற பொட்டுக்கடலை, நிலக்கடலை கிடையாது, பொட்டுக்கடலை நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது எல்லாமே வந்து நம்ம பூரா அரைச்சிக்க போகிறது தான். தனியா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் இதில் போட போகிறோம். இவ்வளோதான். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே இங்கே வந்து இதில் நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு, பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் போட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சள் போட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்குதுன்னா ஒரு 2 காய் அப்படி போட்டுக்கலாம். இது வந்து நான் 2 பேருக்கு அளவாக தான் பண்ணுறேன். ஒரே ஒரு சௌ தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த அரைச்சதெல்லாம் விடும்போது குவான்டிட்டி அதிகமாகிடும். இப்போ உப்பு இதில் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்சதை விட போகிறோம். சூப்பராக நான் சீக்கிரம் சட்டுன்னு பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல சௌசௌ வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நிறையா இந்த மாதிரி காய்கள் எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி சப்பாத்தி தான் வீட்டில், அதுக்கு சைட் டிஷ் தான் இது. ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அரைக்கிறது தான் ஒரு 7-8 ஐட்டம் சேர்த்து அரைக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் காயை ஏற்கனவே வேக வச்சுட்டோம்னா அரைச்சிட்டு
இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஆச்சு. இது ஒரு வகையான வித்தவுட் ஆனியன் சாகு. இது பேர் வந்து சாகு. நல்லா இது வந்து சப்பாத்தி பூரி ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ரெண்டுக்குமே. அவ்வளோதான், பார்த்தீங்களா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அவ்வளோதான், ரெடி. சௌச்சௌ சாகு ரெடி. சப்பாத்திக்கு சாகு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.